மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வருகிறது என்று இன்றைக்கு ஒடுக்கத்தோடு ஒழுங்கப்பட்ட சான்று. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். திமுக எம்பி கனிமொழி அவர்கள் 2021 அந்த ஒரு தேர்தல் காலகட்டங்கள்ல தேர்தல் பிரச்சாரங்கள்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சாராயத்தை பத்தியே பேசிட்டே இருப்பாங்க. அவங்க எங்க போனாலும் ஒரு 10-15 பெண்கள் படைசூழ அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் பெண்களுக்காக பேசுறேன், நான் பெண்கள் நலனுக்காக பேசுறேன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் டாஸ்மாக் பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அந்த டாஸ்மாக்கு எதிராகவே பேசிட்டு இருப்பாங்க. கனிமொழி அவர்கள் தான் அந்த நேரத்துல இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழகம் தான், அதுக்கு காரணம் இந்த டாஸ்மாக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்யாத. அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா நாங்க இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவோம். டாஸ்மாக் கடைகளை மட்டும் கிடையாதுங்க, இந்த சாராய கடைகளை மட்டும் கிடையாதுங்க, நாங்க சாராய ஆலைகளை கூட மூடுவோம். ஏன் இந்த திமுக காரங்களே சாராய ஆலை நடத்தியிருந்தாலும் அதையும் நாங்க மூடுவோம் அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், அவங்க கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பி இந்த தமிழக மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சாங்க. விளைவு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த டாஸ்மாக்குகளை மூடுனாங்களா, சாராய ஆலைகளை மூடுனாங்களா? இல்ல, ஆக்சுவலா முன்பை விட இப்பதான் இந்த டாஸ்மாக்ல வருமானமானது அதிகமாயிருக்கு. டார்கெட் வச்சு வேலை பாக்குறாங்க. இந்த வருஷம் இவ்வளவு வருமானம் வரணும், அடுத்த வருஷம் அவ்வளவு வருமானம் வரணும்னு சொல்லி டார்கெட் வச்சு இந்த டாஸ்மாக் ஆனது இயங்குது. இதை பத்தி எல்லாம் இந்த தமிழக ஊடகங்கள் ஊடகவாதிகள் இவங்க திமுக எம்பி கனிமொழி அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது ஒண்ணு அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க இது மாதிரிலாம் சொல்லவே இல்லையே, நான் இது மாதிரிலாம் சொல்லவே இல்லையே, நான் எப்போ இது மாதிரிலாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்மளையே கேள்வி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை. ஒரு காமன் கடந்த அதிமுக ஆட்சியில விதவைகள் தமிழகத்தில் எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க. இப்ப கம்மியாயிட்டாங்களா? இதுவரைக்கும் இந்த 2021க்கு அப்புறமா சாராயத்தை குறித்தோ சாராய ஆலைகளை குறித்தோ கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் நம்முடைய கனிமொழி அவர்கள் பதில் சொன்னதே இல்லை. திமுக எம்பி கனிமொழி அவர்களுடைய ஒரு பழைய வீடியோ ஒண்ணு இப்போ சிக்கி இருக்கு. அது அந்த காலகட்டத்திலே செம்ம வைரலா போச்சு. அவங்க அதுல பேசின விஷயத்தை குறித்து பயங்கரமா தமிழக மக்கள் பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. தொடர்ந்து அது குறித்து மக்கள் கனிமொழி அவர்கள்கிட்டயும் திமுக கிட்டையும் கேள்வி கேட்டுட்டே இருந்ததுனால அந்த வீடியோவானது பர்டிகுலரா அந்த ஒரு வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா காணவே காணோம். எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் அந்த வீடியோவை காணவே காணோம். திமுக எம்பி கனிமொழி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தலைகுனிந்து ஓடி போறாங்களையா, தெரித்து ஓடி போறாங்களையா, அதுக்கு காரணம் அந்த ஒரு வீடியோ தான். அந்த வீடியோல அவங்க பேசின விஷயங்கள் தான். இப்போ அந்த வீடியோவானது சிக்கி இருக்கு. இப்போ சோசியல் மீடியால மறுபடியும் அந்த வீடியோவானது வைரலா இருக்கு. யார் அந்த வீடியோவை எடுத்து போட்டாங்கன்னு தெரியல. பட் பல நாளா பல பேர் தேடிட்டு இருந்த அந்த ஒரு வீடியோவானது இப்போ நம்ம கையில சிக்கி இருக்கு. வாங்க அந்த வீடியோல என்ன மாதிரியான உருட்டுகளை கடந்த காலங்கள்ல திமுக எம்பி கனிமொழி அவர்கள் உருட்டி இருக்காங்க அப்படின்றத நாம பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்தார்கள், கிளர்ந்தெழுந்தார்கள். பெண்கள் போராடினார்கள், மாணவர்கள் போராடினார்கள், மாணவிகள் போராடினாங்க. அவங்களெல்லாம் சிறையில் அடைத்தார்கள். என்ன கேட்டாங்க? மக்கள் கேட்டார்கள், டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல, வாழ முடியவில்லை. எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலை. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்யாத ஒரு ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? வேண்டாம் என்று அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள், திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது நான் முதல்வராக போகுது, நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிவித்த தலைவர் கலைஞர் அவர்கள்.
இந்த டாஸ்மாகால தமிழக வீட்டு பெண்கள், தமிழக பெண்கள் சீரழிஞ்சு போறாங்க, தமிழக இளைஞர்கள் கெட்டு நாசமா போறாங்க. இந்த மதுவால குடும்ப பெண்களுக்கு 1008 பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே அவங்களால வாங்க முடியறது இல்ல. புருஷன்மார்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானமானது நேரடியாக டாஸ்மாக்கு தான் போகுது. துணிமணி வாங்க முடியல, தேவையான விஷயங்கள் எதுவும் செஞ்சுக்க முடியல, எல்லாமே அந்த மது கடைகளுக்கு தான் போயிட்டு இருக்கு. இந்த ஆம்பளைங்க சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அந்த சம்பாதியத்தை பூராவும் குடிச்சிட்டே அழிக்கிறானுங்க. இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான். இதுக்கு காரணம் இந்த மது தான். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மது கடைகளை மட்டும் கிடையாது, சாராய ஆலைகளை கூட நாங்க மூடுவோம். வாவ் வாவ், என்னமா நம்முடைய கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க பாத்தீங்களா? இவங்க பேசின இந்த விஷயத்தை குறித்து தான் ஊடகங்கள், ஊடகவாதிகள் கேள்வி கேட்கும் பொழுது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சுக்கிட்டே நம்முடைய கனிமொழி அவர்கள் குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. மேடம், கனிமொழி மேடம், இப்ப தமிழகத்துல இளம் விதவைகள் இவங்க எல்லாருமே இப்ப கம்மி ஆயிட்டாங்களா? குடும்ப பெண்கள் யாரும் இப்ப கஷ்டப்படுறதே இல்லையா? இளைஞர்கள் யாரும் இப்ப குடிக்கிறதே இல்லையா? ஆம்பளைங்க சம்பாதிக்கக்கூடிய காசை அதை அப்படியே திருப்பி போயிட்டு வீட்டுல கொடுத்துறாங்களா? நம்ம திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பேசின இந்த ஒரு பேச்சுக்கு ஆஸ்கார் அவார்டே தரலாம்ல. இந்த தமிழக மக்களை எப்படி ஏமாத்தி முட்டாளாக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? நாம என்ன வேணாலும் பேசலாம், தேர்தல் பிரச்சாரங்களை இஷ்டத்துக்கு நம்ம வாக்குறுதிகளை கொடுக்கலாம், நாம என்ன பேசினாலும் மக்கள் அதை கேட்க போறது கிடையாது. தேர்தல் காலகட்டங்கள்ல, தேர்தல் நேரத்துல நம்ம ஓட்டுக்கு காசு கொடுத்தோம்னா போதும், அவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஈஸியா அந்த தேர்தலை வின் பண்ணி ஆட்சியில வந்து உட்கார்ந்துடலாம் அப்படின்ற மாதிரிதான் இவ்வளவு நாள் இந்த திராவிட கட்சிகள் அரசியல் பண்ணியிருக்காங்க. அவங்க நினைக்கிற மாதிரி தான் இந்த தமிழக மக்களும் நடந்துட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்துல நாம இந்த அரசியல்வாதிகளை தப்பு சொல்றதுல பெருசா பிரயோஜனமே கிடையாதுங்க. தமிழக மக்களை தான் நம்ம சொல்லணும். இவ்வளவு பட்டாலும் அவங்களுக்கு புத்தியே இல்ல பாருங்களேன். எவ்வளவு வருஷமா ஒரே மாதிரியான வாக்குறுதிகளை இந்த திமுக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனாலும் பாருங்க, இந்த மக்கள் அதை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்காம மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போடுறாங்க. கருணாநிதி அவர்கள் இதைதான் சொல்லியிருக்காரு, கனிமொழி அவர்களும் இதைதான் சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் அவர்களும் இதைதான் சொல்லிட்டு இருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதைதான் சொல்றாரு, அடுத்து வரக்கூடிய இன்பநிதியும் இதைதான் சொல்வாரு. இத மாதிரி ஒரே மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து பல வருஷமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பத்தின கேள்விகள் எதுவுமே கேட்காம மறுபடியும் அவங்களே தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறாங்க இல்லையா? இந்த மக்களை தான் நம்ம சொல்லணும். எந்த பயனும் இல்ல. உண்மையாலேங்க இந்த விவகாரங்கள்ல நாம அரசியல்வாதிகளை குற்றம் சொல்றதுல பெருசா பிரயோஜனமே இருக்காது. அது தவறும் கூட. ஏன்னா இந்த மக்களுக்கு எங்கெங்க போச்சு புத்தி? மத்ததுக்கெல்லாம் வாய்க்கிழிய பேசுறாங்க இல்லையா? இது பத்தியான விஷயங்கள் குறித்து ஏன் மக்கள் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க? ஏன் தேர்தல்ல ஓட்டு போடும்பொழுது இதெல்லாம் யோசிச்சுட்டு ஓட்டு போட மாட்டேன்றாங்க? சதானத்தை விதையிருப்போம். திமுக தலைவர்கள் மக்களை ஏமாத்தி பிழைப்பு நடத்துறாங்க. அந்த திமுக தலைவர்களே ஏமாத்தி இந்த உடன்பிறப்புகளா இருக்கக்கூடிய உளுத்தமறுப்புகள் பிழைப்பு நடத்திட்டு இருக்காங்க. நல்ல தலைவர்கள், நல்ல தொண்டர்கள். மக்களே, நீங்க இன்னமும் திருந்தாம மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போட்டீங்கன்னா, மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க எப்படி ஏமாத்தினாங்களோ அதே மாதிரிதான் மறுபடியும் உங்களை ஏமாத்துவாங்க. அர்ஜென்ட்டுக்கு ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேது. நீங்க இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க எப்பேற்பட்ட நாசமா போன ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தீங்களோ அதே மாதிரியான நாசமா போன ஒரு வாழ்க்கையை தான் உங்க சந்ததிகளும் வாழ்வாங்க. சோ இதுக்கப்புறமாச்சும் சிந்தித்து செயலாற்றுங்கள். ஓட்டு போறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த வாக்குறுதிகள், இவங்க நிறைவேற்றின வாக்குறுதிகள், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க பேசின விஷயங்கள், இது எல்லாத்தையுமே சிந்தித்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.